Hello everyone, welcome back to my channel Swathi Study Planet. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது part 2 of chapter 4 PYQs தான். So இதுல வந்து நம்ம next 5 questions of chapter 4 PYQs நம்ம வந்து solve பண்ண போறோம். Numericals part 1 பார்க்கலனா மறக்காம அதை பார்த்துட்டு இதோட continue பண்ணுங்க. So that வந்து உங்களுக்கு அந்த concepts ஈஸியா புரிஞ்சிரும். So today we will start with this topic. என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா magnetic field on the axis of a circular current loop. இதுல 5 questions இருக்கு. So இந்த ஒரு டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். As you can see question வந்து இப்ப நம்ம டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. Questions வந்து நீங்க just note பண்ணிக்கோங்க. இப்போ இந்த first questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு identical circular loops. Okay, so இந்த மாதிரி ரெண்டு loops சொல்லிருக்காங்க P and Q. இது P ன்னு வெச்சுக்கணும், இது Q ன்னு வெச்சுக்கணும். questionலயே diagram இருக்கு, but still you should understand, right? So நம்மளுக்கு current ஓட இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுதான் diagram. Two circular loops P and Q, each of radius R. ஒன்னொன்னத்தோட radius R carrying a current I. current I போயிட்டு இருக்கு. are kept in perpendicular planes. ரெண்டும் perpendicular இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. such that they have a common center. ரெண்டுக்கும் காமனா ஒரு சென்டர் இருக்கு. அந்த காமன் சென்டர்ல net magnetic field ஓட magnitude and direction. இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க question. Okay, so இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா magnetic field at the center of a current carrying circular loop. Okay, current carrying magnetic field of a current carrying circular loop னு derivation இருக்கு. அதுல at the center அப்படினு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த வேல்யூ எழுதி இருப்போம். B at x is equal to 0 is equal to nu naught I by 2r ன்னு எழுதி இருப்போம். rங்கிறது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு radius, iங்கிறது அதுல போயிட்டு இருக்கக்கூடிய current. ஓகேவா? இதே கான்செப்ட் தான் இப்ப இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்போ magnetic field due to the loop P அப்படின்னா என்ன வரும்? nu naught I by 2r. magnetic field due to the loop Q நாலும் nu naught I by 2r தான். because ரெண்டுலயும் சேம் கரண்ட் தான் போகுது, ரெண்டுக்கும் சேம் ரேடியஸ் தான். அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஆட் பண்ணணுமா இல்ல அந்த வெக்டார் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா என்னன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இதோட டைரக்ஷன் நம்ம எழுதணும். ஓகே, இப்போ இந்த Qங்கிற காயில்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்ட் தானே? நம்மளோட டெரிவேஷன்ல அப்படிதான் போட்டிருப்போம். சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப் எடுத்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படிதான் நீங்க வரைஞ்சிருப்பீங்க. கரெக்டா? சோ இந்த டைரக்ஷன்ல போகுதுன்ட்டு அப்போ அதுக்கு பர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும். அப்ப இந்த Qக்கு பர்பெண்டிகுலரானா இதுதான் உங்களோட BQ. அண்ட் இந்த Pங்கிறது ஹரிசான்டலா இருக்கப்ப அதனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? வெர்டிகலா இருக்கும். புரிஞ்சிச்சா? அந்த லூப்புக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். லூப் வெர்டிகலா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹரிசான்டல், லூப்பே ஹரிசான்டல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் வெர்டிகல். ஓகே, கிளியர்? இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு? கோ இனிஷியல் வெக்டார்ஸா இருக்கா? ஒரே பாயிண்ட் ஓல இருந்து தான் இந்த ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கோ இனிஷியல் வெக்டார்ஸோட ரிசல்டன் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா. Okay, so BP square plus BQ square plus 2BP BQ cos theta. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். எப்ப இருந்துச்சுன்னா எது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு. சோ நீங்க ஒரு கண்டினியூஸ் சீக்வென்ஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஆங்கிள் பிட்வீன் தீஸ் வெக்டார்ஸ் என்னது? 90 டிகிரி தானே? கரெக்டா? அப்ப தீட்டா பிளேஸ்ல என்ன போட்டுருவீங்க? 90. அண்ட் தென் BP and BQ ரெண்டுத்தோட மேக்னிடியூட் சேம் தானே, டைரக்ஷன் டிஃபரெண்ட். நம்ம எழுதி இருக்கிறது மேக்னிடியூட். BP is equal to BQ ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப B நெட்ங்கிறது என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் BPக்கு பதிலா நம்ம BP ன்னு எழுதிட்டு BQக்கு பதிலா நம்ம BP ஸ்கொயர்னு எழுதிடலாமா? அப்புறம் வந்து 2 இது டைரக்ட் எழுதிடலாம். cos 90 என்னது? 0. ஓகேவா? அதனால எழுதவே வேண்டாம். சோ BP ஸ்கொயர் பிளஸ் BP ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் 2BP ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் பண்ணீங்கன்னா ரூட் 2 டைம்ஸ் BP. கரெக்ட் தான்? இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால. அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் 2 டைம்ஸ் BP. BPயோட வேல்யூ என்னது? nu naught I by 2r. இது நீங்க இப்படியும் விடலாம், இல்லைன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு எழுதலாம். ஓகே, ஸோ nu naught I by root 2r னு எழுதலாம், அப்படியே விட்டாலும் ஓகே தான். ஓகே, திஸ் இஸ் த மேக்னிடியூட். அடுத்தது டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு parallelogram law of vector addition யூஸ் பண்ணணும். ஸோ டயக்ராம் நீங்க ஆன்சர் எழுதும் போது போட்டு அதுல டைரக்ஷனும் காமிக்கணும், இங்கேயும் எழுதணும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதோட ரிசல்டன்ட் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இது ஒரு parallelogram கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்ப இதுதான் நம்மளுக்கு B net வெக்டார். சோ டைரக்ஷனுக்கு வந்து ஈஸியான ஃபார்முலா என்னன்னா, ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, tan θ ஃபார்முலா என்னன்னா, வர்டிகலா இருக்க லைன் BP ஆப்போசிட் பை திஸ் அட்ஜசன்ட் BQ, இதுதான் வேல்யூ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, பிபி அண்ட் பிக்யூட மேக்னிடியூட்ஸ் இருக்கு, அது தூக்கி போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது நார்மல் ஜெனரல் ப்ரொசீஜர். பட் இந்த சம்க்கு ஈஸியா நீங்க சொல்லிடலாம். என்ன கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ரெண்டு கோ இனிஷியல் வெக்டார்ஸோட மேக்னிடியூட் சேமா இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் வந்து ஆங்கிள் பைசெக்டரா இருக்கும். ஆங்கிள் பைசெக்டர்னா என்னது, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் அது பாதியா ஸ்பிளிட் பண்ணும். அப்ப இந்த ஆங்கிள் 45, இந்த ஆங்கிளும் 45 இருக்கும். இது வந்து எப்போ ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கக்கூடிய ரெண்டு வெக்டார் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா எழுதிடலாம். சோ அது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு எழுதுறது. இல்ல எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்ல, மறந்து போச்சுன்னா நீங்க இதுதான் ஜெனரல் ஃபார்முலா, எல்லா சம்க்கும் இதை போட்டுக்கலாம். ஓகே, அப்ப பிபியோட வேல்யூ என்னது, μ0I/2r. BQ-ஓட வேல்யூ μ0I/2r. அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 1 இருக்குமா? அப்ப θ-ஓட வேல்யூ என்னது, π/4 ஆர் 45 டிகிரி. புரிஞ்சுச்சா? எப்படினாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது. இப்ப ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. therefore the net, இந்த சென்டென்ஸும் எழுதணும், அதுக்காக தான் net magnetic field of magnitude. magnitude என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, μ0I/√2r is directed at 45 degree from either fields. அப்படின்னா என்னது, ரெண்டு ஃபீல்டோடய அதோட ஆங்கிள் 45 இருக்கு அப்படின்னு சொல்றோம். So this is the answer for your first question. நோட் பண்ணிக்கோங்க. So the second question is on the board. இதுவுமே வந்து சேம் சிமிலர் மாடல்ல தான் நம்ம வந்து போடணும். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வந்து சர்க்குலர் லூப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு லூப் 1 இருக்கு, அதுல கரண்ட் வந்து இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் இன்னொரு லூப் இங்க கொடுத்திருக்காங்க, அதுல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. திஸ் இஸ் லூப் 2. அண்ட் இங்க ஒரு பாயிண்ட் ஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது ரெண்டு காயிலோட சென்டர்ஸ்ல இருந்தும் எக்ஸா இருக்குங்கிறது தான் இதெல்லாம் கிவன் வேல்யூஸ். அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, இந்த ஓங்கிற பாயிண்ட்ல நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன. இப்போ இந்த ரெண்டுமே சர்க்குலர் லூப் தான், அதோட ஆக்சியல் பாயிண்ட் தானே ஓ, ரெண்டுத்தோட ஆக்சியல் பாயிண்ட் கரெக்டா? ஆக்சியல் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, μ0IR² by 2 times of x² plus r² power 3/2. இதுதான் அதே சேம் டெரிவேஷன் தான். ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன டெரிவேஷன் சொன்னோம், சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப்போ சேம். பட் அங்க என்ன பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். அப்ப அந்த லாஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கணும். இங்க என்னது, ஆக்சியல் பாயிண்ட். அப்ப அதுக்கான அந்த ஃபார்முலாவை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபார்முலா சூசிங்ல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த லூப் 1 எழுதுனீங்கன்னா, லூப் 1னா சேம், ரெண்டுமே ஐடென்டிக்கல். அவங்களே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே ஐடென்டிக்கல். அப்ப ரெண்டுக்கும் ரேடியஸ் சேம், ரெண்டுலயே ஆல்ரெடி சேம் கரண்ட் தான் போகுது, ரெண்டுமே வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குன்னா, அப்போ B1 அண்ட் B2 ரெண்டுக்குமே மேக்னிடியூட் சேமா இருக்க போகுது. இப்போ அது எப்படி இருக்குங்கிறத டயக்ராம்ல வரையணும். மறக்காம நீங்களும் டயக்ராம்ல எக்ஸாம்ல வரையணும். क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க, நான் வரைய மாட்டேன்னு சொல்லாம டயக்ராம்ல நீங்க என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸை காமிச்சிட்டு தான் நீங்க சம் போடணும். ஓகே, சரி. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ண போறோம். கரண்ட்ங்கிறது இந்த லூப்ல போகுதா, அப்ப இப்படி போகுதா பாருங்க, கரண்ட் இஸ் கோயிங் இன்சைட். அப்ப இப்படிதான் நான் கர்ல் பண்ணுவேன், கரெக்டா? இப்ப இந்த டைரக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க, சோ இப்படி நான் கர்ல் பண்றேன். அப்ப இந்த பாயிண்ட் ஓல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த மாதிரி இன்வர்ட்ஸா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் B1 due to this loop. இப்போ இந்த லூப்க்கு கரண்ட் எப்படி போகுது, இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்ப நான் இப்படி தானே கர்ல் பண்ணுவேன். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி போகுது, அப்வர்ட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான் இதை நீங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம். ஓகே, சோ இதை இங்க எழுதிக்கலாம். இப்போ இதோட ரிசல்ட் என்ன, இதை ஒரு parallelogram கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்மளோட B net. ரெண்டுமே எப்படி இருக்கும், B1 and B2 are perpendicular. ஓகே, சோ தீட்டாங்கிறது 90 டிகிரி. ரெண்டுமே கோ இனிஷியலா ஒரே பாயிண்ட்ல இருந்து தானே ஆரம்பிச்சிருக்கு, B1 B2. அப்ப ரிசல்டன்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, B1² plus B2² plus 2B1 B2 cos θ. θ பிளேஸ்ல என்ன போடுவீங்க, 90. அப்ப இந்த டேர்மே போயிருமா. B1 B2 என்னது, சேம் மேக்னிடியூடா. அப்ப உங்களுக்கு என்ன வந்துரும்,
2b1 ஸ்கொயர்னு வந்துடும். அப்ப √2 டைம்ஸ் b1. b1ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க இருக்கு μ0 ir² by 2 times of x square plus r square power 3/2. 2√2 நீங்க வேணாலும் கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம், இல்ல அப்படியே எழுதலாம். So √2 times x square plus r square power 3/2. டைரக்ஷனுக்கு முன்னாடி क्वेश्चनல போட்ட சேம் தான். ரெண்டுமே இங்க ஈக்குவல் மேக்னிட்யூடா 1 and 2. அப்போ ஈக்குவல் மேக்னிட்யூடோட ரிசல்டன்ட் என்ன பண்ணும்? ஆங்கிள் பைசெக்டரா இருக்கும். நீங்க சப்போஸ் இந்த கான்செப்ட வச்சு எழுதுறீங்கன்னா நான் சொன்னல இப்போ அது இங்க எழுதி இருக்கணும். எழுதாம நீங்க வெறும் θ45 னு சொல்லக்கூடாது. அந்த ரீசனோட நீங்க சொல்லணும். இல்லனா நான் சொன்ன tan θ ஃபார்முலா என்ன வரும் இங்க? vertical by horizontal அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேம் வேல்யூங்கனால 1. அப்ப θங்கிறது 45 டிகிரி. therefore the net magnetic field of magnitude μ0 ir² by √2 times x square plus r square power 3/2 is directed at 45 degree from either fields. இதுதான் இந்த செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். சேம் லைக் ஃபர்ஸ்ட் ஒன் தான். சோ இத நீங்க இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் the third question is on the screen. இதுல ரெண்டுமே இருக்கு. ஓகே, சோ as you can see என்ன சொல்லிருக்காங்கன்னா a current carrying circular loop, நடுவுல உள்ள ஒரு குட்டி லூப் இருக்கு. அதோட இதுதான் ஓன் வச்சுக்கிறோம் சென்டர். ரேடியஸ்ங்கிறது 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுல போயிட்டு இருக்க கரண்ட் பாத்தீங்கன்னா 1 ஆம்பியர் கரண்ட். அப்புறம் அதை சுத்தி வெளியில வந்து ஒரு செமி சர்க்கிள் ஒண்ணு இருக்கு. ஓகேவா, லெட்ஸ் டாட் லிட்டில் பிட் நீட்லி. ஓகே, ஒரு செமி சர்க்கிள் போயிட்டு இருக்கு. அதுல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல 2 ஆம்பியர் போகுது. அண்ட் அதோட ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர். இதெல்லாம் தான் கொடுத்துருக்கிறது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ன வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட், நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது சென்டர் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா, இப்ப இதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஒன்னு இருக்கு, அடுத்தது செமி சர்க்கிள் ஒன்னு இருக்கு. சர்க்கிளோட சென்டரா இது, அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா, அப்ப சர்க்குலர் லூப் இருக்குல்ல, அதோட சென்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த சென்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன் μ0I/2r. ஓகேவா, இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். செமி சர்க்கிளுக்கு இப்போ வரைக்கும் as of now you do not know the formula because நோட்ஸ்ல அது கிடையாது. சோ அதோட எப்படி டெரிவேஷன் வந்துச்சுங்கிறது not the very big derivation but I will just share it in a short. சேம் சர்க்குலர் காயில் அதே டெரிவேஷன் தான் எடுக்க போறீங்க. அதுல ஒரு ஸ்டெப் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா μ0/4π I dl db வெக்டார்னு இருக்கும். I dl into r square r divided by x square plus r square divided by 3/2. எஸ், இதே ஸ்டெப் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்டெப்பை வச்சுதான் நம்ம கொண்டு வரணும். இப்ப இதை இன்டிகிரேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு பயோட்சவட்லா வச்சுதான் இந்த டெரிவேஷன் போட்டிருப்போம். அப்ப என்ன கிடைச்சிருக்கும்னா இன்டிகிரேட் பண்றப்போ b vector is equal to இந்த வேல்யூ கிடைச்சிருக்கும் μ0/4π ILR by x square plus r square by power 3/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க எல்லுங்கிறது என்னது? லென்த். அங்க அந்த டெரிவேஷன்ல என்ன போட்டிருப்போம்னா 2πrனு போட்டிருப்போம் மொத்த சர்க்கிள்ங்கிறனால. இங்க செமி சர்க்கிளா, கரெக்டா? அப்ப இங்க வேல்யூ நீங்க எல்லுக்கு பதிலா என்ன போடணும்னா πrனு போடணும். பாதி தானே இருக்கும், கரெக்டா? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன வரும்னா μ0/4π I இங்க என்ன வரும்? πr into r divided by x square plus r square power 3/2. பை அண்ட் பை கேன்சல். அப்ப என்ன ஃபார்முலா வருதுன்னு பாத்தீங்கன்னா μ0 ir² by 4 times of x square plus r square power 3/2 வரும். நார்மல் ஃபார்முலா என்னது? ஃபுல் சர்க்கிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு μ0 ir² by 2 வரும். செமி சர்க்கிள் இருந்தா 4 வரும். ஓகேவா? இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் தானே இந்த செமி சர்க்கிள்ல. இந்த சென்டர் பாயிண்ட் ஓல கேட்டிருக்காங்களா, கரெக்டா? அப்ப சென்டர் பாயிண்ட்னா என்னது? x is equal to 0. இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும்னால டேஷ் போட்டு எழுதிக்கலாம். ஓகே, சோ μ0 ir² by 4 times of x square என்ன வரும்? 0. அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? r square power 3/2. 2 கேன்சல், r cube. r square r cube கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலா என்னன்னா இதுதான். ஒரு செமி சர்க்கிளோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல μ0I/4r.
ஒரு சர்க்கிளோட சென்டர்னா நியூ நாட் ஐ பை 2r. இந்த 2 4 இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்கு? ஃபார்முலா இருக்கு. இப்ப நம்ம வேல்யூஸ்க்கு வருவோம். क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபார் a circular லூப்ங்கறோட கரண்ட் என்னன்னு சொல்லிருக்காங்க 1 ஆம்பியர். அதோட ரேடியஸ்ங்கிறது 4 சென்டிமீட்டர். அப்ப 4 × 10⁻²மீட்டர். அடுத்தது இந்த லூப்ல செமி சர்க்கிள் லூப்ல போயிட்டு இருக்கிறது 2 ஆம்பியர் அண்ட் அதோட ரேடியஸ்ங்கிறது 12 × 10⁻² மீட்டர். இப்ப ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஃபார்முலா இருக்கா? ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப b at x is equal to 0னா நியூ நாட் இன்டூ i, ஐயோட வேல்யூ என்னது 1 தான். ஸோ நியூ நாட் இன்டூ 1 பை 2 டைம்ஸ் r, ஆரோட வேல்யூ என்னது 4 × 10⁻². நியூ நாட்டோட வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ நாட் பை 4π ஓட வேல்யூ 10⁻⁷. அப்ப இதுல இருந்து வெறும் நியூ நாட் வேணும்னா 4π × 10⁻⁷. இது ஞாபகம் இருக்கணும் எப்பயுமே. அப்போ நியூ நாட் பிளேஸ்ல 4π × 10⁻⁷ டிவைடட் பை 2 × 4 × 10⁻². 4 4 cancels. So remaining all you have is pi by 2 into 10⁻⁷. -2 மேல போச்சுன்னா +2. அப்ப -7 + 2 -5. பையோட வேல்யூ வந்து 3.14 divided by 2 into 10⁻⁵. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் இந்த வேல்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா you are just going to divide it by 2. I think you will get 1.57 நினைக்கிறேன். Let me check. Yes, you are getting 1.57. இது வந்து இந்த வேல்யூக்கு for the circular. அடுத்தது let's rub this one. b dash அப்படின்னா என்னது? செமி சர்க்கிளோட சென்டர்னா சேம் வேல்யூ தான். நியூ நாட் இருக்கா? நியூ நாட் வேல்யூ என்னது? 4π × 10⁻⁷. அதோட கரண்ட் பாத்தீங்கன்னா 2 ஆம்பியர் அண்ட் 4 டைம்ஸ் r, அதோட வேல்யூ வந்து 12 × 10⁻². 4 4 cancel, 1s are 6 are, பையோட வேல்யூ 3.14 by 6 × 10⁻⁵. ஓகேவா? ஸோ இதை மட்டும் let's just see what we get. இது நார்மல் டிவிஷன் தான். You can I think divide it. So where is it? You are getting 0.523 × 10⁻⁵. இதுவும் டெஸ்ட்லாம், இதுவும் டெஸ்ட்லாம். ஓகேவா? ஸோ you get into 10⁻⁵ விட்டேன். 10⁻⁵ டெஸ்ட்லாம். You are having two values 1 and 2. இப்போ இதுக்கும் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா டைரக்ஷன் தெரிஞ்சாதான் இது என்ன கோயினிஷியலா இல்லையா அப்படின்னு நீங்க ரிசல்ட் போட முடியும். ஸோ இப்போ இதுல இந்த டைரக்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம இந்த இதுக்கு வர முடியும். டைரக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இதுல கரண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸா போயிட்டு இருக்கு. அப்ப இப்படிதானே வந்து உங்களுக்கு கரண்ட் போகும். ஸோ இதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சப்போஸ் கரண்ட்ங்கிறது இப்படி போகுது ஆன்டி கிளாக் வைஸா, அப்ப ஆன்டி கிளாக் வைஸா இப்படி தானே கர்ல் பண்ணுவேன். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட். எதுக்கு? செமி சர்க்கிள்க்கு சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேர்த்து டைரக்ஷனோட எழுதிடலாம். ஸோ b டேஷ்ங்கிறது வந்து 0. வெக்டார்னு எழுதிட்டீங்கன்னா 0.523 × 10⁻⁵ டெஸ்லா. இட் இஸ் டைரக்டட் அவுட்வர்ட்ஸ். ஓகேவா? பிராக்கெட்ல எழுதிடுங்க. அடுத்தது இதுக்கு வருவோம். இது என்னது? சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்ல கரண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? இப்படி தானே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கிளாக் வைஸா நான் இங்க வரையறேன். சோ கரண்ட் எப்படி போகும்னா கிளாக் வைஸ். இதுவா கிளாக் வைஸ்? ஏன்னா நம்மளுக்கு ஈஸியா இப்படிதான் புரியும், அதுக்காக நான் சொல்றேன். அப்ப கரண்ட் இப்படி போகுதா? கரெக்டா? கரண்ட்ங்கிறது இப்படி போயிட்டு இருக்குங்கிறதுனால இப்படி உள் நோக்கி தானே வரும் வேல்யூ. ஓகேவா? ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கரண்ட் இஸ் கம்மிங் டவுன் when I am curling, it is going inwards. ஓகேவா? இந்த மாதிரி தான் எனக்கு கரண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு நான் இங்கே வெக்டார் போட்டேன்னா இங்க என்ன வந்துரும்? இன்வர்ட்ஸ். ஓகே, சோ whenever you are going clockwise-ங்கிறது உங்களுக்கு ஈஸியா இது ஞாபகம் வந்துரும். ஓகேவா? எந்த பாயிண்ட்ல? ஓங்கற பாயிண்ட்ல இந்த இது. சோ the net magnetic field at O அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஒன்னு அவுட்வர்ட்ஸ் போகுது, ஒன்னு இன்வர்ட்ஸ் போகுதுங்க. போய் நீங்க ஜஸ்ட் இங்க என்ன பண்ணிடலாம்? அதோட வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? சோ எதிர என்ன சப்ராக்ட் பண்ணணும்னா ஹையர் மேக்னிடியூட் மைனஸ் லோவர் மேக்னிடியூட். அப்போ b வெக்டார் மைனஸ் b dash vector. அப்ப that is 1.57 × 10⁻⁵ minus 0.523 × 10⁻⁵. So when you are going to subtract, you are getting 1.047 × 10⁻⁵ Tesla. And இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஹையர் மேக்னிடியூட் எது? இதுவும் அதோட டைரக்ஷன்ல இருக்கும். டைரக்டட் இன்வர்ட்ஸ். ஓகே, இங்க எழுதிடுறேன் டைரக்டட் இன்வர்ட்ஸ். So this is the answer for this question. நோட் பண்ணிக்கோங்க.
Next, the fourth question is on the board. இது same question தான் நம்ம first போட்டதுக்கு. இதுல difference என்னன்னா இதுல value கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So you have two loops. இதுதான் Q, இதுதான் P and அதோட center value எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. And ரெண்டுமே வந்து identical. ரெண்டுத்தோட radiusமே எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னா 5 cm. So 5 into 10 power minus 2 meter. இது value given இருக்கு. Are lying in perpendicular plane. Find the magnitude and direction of இந்த value சொல்லியிருக்காங்க. ரெண்டுலயே போகிற current உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ Pங்கிற லூப்ல வந்து உங்களுக்கு போகிற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா so I will write current through P is equal to 3 ampere and current through Q is equal to 4 ampere. இதுதான் ஓகேவா? சோ ஆல்ரெடி நம்ம போட்ட சேம் क्वेश्चन தான். இதுல பாத்தீங்கன்னா Q நால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்ட்டா? P நால வரது இதுல இருக்கும். ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் போட்டீங்கன்னா இதுதான் B net. ஓகே, இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஃபார்முலா என்னது? நியூ நாட் I by 2R for a circular loop. Okay, so magnetic field due to P அப்படின்னா நியூ நாட் IP divided by 2R னு வரும். அப்போ நியூ நாட் IPங்கிறது என்னது? 3. ஸோ இதை நான் எழுதுறப்ப 3 நியூ நாட் பை 2R. ரெண்டுக்கும் ரேடியஸ் ஆர்னே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா B டியூ டு Q அப்படின்னா என்ன வரும்? நியூ நாட் IQ டிவைடட் பை 2R. அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 நியூ நாட் பை 2Rனு வரும். ரெண்டுமே எப்படி இருக்கு? they are directed at 90 degrees. தீட்டாங்கிறது 90 degree. கரெக்டா? so they are co-initialங்கிறதுனால B net vector is equal to B1 square plus B2 square plus 2B1 B2 square plus 2B1 B2 cos theta. cos theta என்ன வேணும் உங்களுக்கு? 0. ரிமைனிங் என்ன இருக்கும்? B1 square plus B2 square. இங்க நீங்க இது அப்படியெல்லாம் எழுதிட முடியாது. ரெண்டுக்கும் மேக்னிட்யூட் டிஃபரெண்ட். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி தான் எழுதணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 நியூ நாட் ஸ்கொயர் பை 4R ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 நியூ நாட் ஸ்கொயர் பை 4R ஸ்கொயர். பேஸ் ஸோ டினாமினேட்டர் சேம். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 25 நியூ நாட் ஸ்கொயர் பை 4R ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 25 5 ஆயிரும். நியூ நாட் ஸ்கொயர் நியூ நாட் ஆயிரும். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2, R ஸ்கொயருக்கு எடுத்தீங்கன்னா R. ஓகேவா? ஸோ B நெட்டோட வேல்யூ இதுதான். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 பையோட வேல்யூ என்னது? 4 pi into 10 power minus 7. 2 into ஆரோட வேல்யூ என்னது? 5 into 10 power minus 2. 5 cancel. இது 1s are 2s ஆயிரும். 10 power minus 2 மேல போயிரும். ஓகேவா? so you will have 2 pi 2 into 3.14 into 10 power minus 2 மேல போச்சுன்னா 10 power plus 2. அப்ப வந்து minus 7 plus 2 னா 10 power minus 5. so இது B net அதோட மேக்னிட்யூட் தான். ஓகேவா? so we are just going to multiply it. so you will get 6.28 into 10 power minus 5 டெஸ்லா. டைரக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ரெண்டுக்கும் சேம் மேக்னிட்யூடுங்கனால அப்படி நம்ம சொன்னோம். ரெண்டையுமே நீங்க வந்து பை ஆங்கிள் பை செக்டர் சொல்லிடலாம். இங்க ஒன்றும் சேம் மேக்னிட்யூட் கிடையாது. அப்ப நீங்க தான் போடணும். என்ன வரும்? வெர்டிக்கல் பை ஹரிசான்டல். tan theta is equal to BP by BQ. BP ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு 3 நியூ நாட் பை 2R பை இங்க 4 நியூ நாட் பை 2R. 2R நியூ நாட் கேன்சல்னா you will have 3 by 4. theta is equal to tan inverse of 3 by 4. இதுக்கு வேல்யூ क्वेश्चनல கொடுத்தாங்கன்னா ஆங்கிள் நீங்க எழுதிடலாம். क्वेश्चन பேப்பர்ல இருந்துச்சா இல்லனா நீங்க இதோட விட்டுறலாம். ஓகேவா? சோ நம்மளுக்கு கேட்டிருந்தது magnitude and direction. so this is the magnitude and this is the direction. therefore the net magnetic field of magnitude 6.28 into 10 power minus 5 Tesla is directed at tan inverse of 3 by 4 angle. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது from eitherலாம் கிடையாது. ஏதோ இந்த ஃபோர்ஸுக்கு தான் சொல்ல முடியும். ஓகே, so this is the answer for this question. இதை நீங்க வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். so next fifth questionம் சேம் தான். so நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வேல்யூ சொல்லிடுறேன். ஐ திங்க் இதை நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த question வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். I will just write it somewhere over here. Give me 1 second. அதுக்கு क्वेश्चन நான் எழுதல, அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. I will just tell you the question. Okay, it's not that big of a deal. ரெண்டு லூப் கொடுத்திருந்தாங்க P and Q because சேம் தான். ஓகேவா? சோ இது P ன்னு எடுத்துக்கணும், இது Q ன்னு எடுத்துக்கணும். வேற என்ன கொடுத்திருந்தாங்கன்னா P ல போகிற கரண்ட் I,
கியூல போகிற கரண்ட்டுங்கிறது √3i சொல்லியிருந்தாங்க. ரெண்டத்தோட ரேடியஸும் என்ன எடுத்துக்கணும்னா ஆர்ன்னு எடுத்துக்கணும் நீங்க. ஓகேவா? அப்புறம் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதே ப்ரொசீஜர்ல நீங்க போடணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இங்க எழுதுறேன். ஸோ தட் நீங்க போட்டுட்டு அப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப இங்க ரேடியஸ்ங்கிறது ஆர்னே தான் வச்சுக்கணும். அப்ப நீங்க இங்க போடுறோம்ல ஆர்னே தான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி தான் நீங்க போடணும். ஆருக்கு வேல்யூ போட முடியாது. ஸோ யூ ஷுட் கெட் பி நெட்டோட வேல்யூ என்ன வரணும்னா μ0i/r கிடைக்கணும். ஆங்கிள்ங்கிறது 30 டிகிரி வித் லூப் பி கிடைக்கணும். ஓகே, சோ லூப் P. This is the fifth question of this topic. ஓகேவா? இது நீங்க ட்ரை பண்ணுங்க. சேம் ப்ரொசீஜர் தான். So just note down this question. So that concludes this video. So இந்த வீடியோல நம்ம 5 questions of this topic பார்த்துட்டோம். ரொம்பவே இம்பார்ட்டன்டான questions பாருங்க. ஒரே டாபிக்ல இருந்து 5 questions ரிப்பீட் ஆயிருக்கு. So இந்த மாடல் நல்ல பர்ஃபெக்ட்டா நம்ம வந்து படிச்சாச்சு. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல அடுத்த 5 questions நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இந்த பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. So நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கறேன். Till then, stay tuned. Bye.